கேக்குதுங்களா? ஆ, தலைமையில வந்து முடிவு பண்றது வந்து வேட்பாளர்கள் முடிவு பண்றோம்னா, வேட்பாளர்களுடைய ஆ, எத்தன ஆண்டு காலம் அவர் இருந்திருக்காரு ஆ, கட்சியில ஒண்ணு பார்க்கணும். ஆ, அவர்களுடைய செயல் பார்க்கணும். ஆ, அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 ஆண்டு காலமாவது இருக்கணும். ஆ, 2வது தேசிய அளவுல அவர் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆ, தேசிய அளவுல நிகழ்ச்சிகள் தெரிஞ்சிருக்கணும்னாக்க, ஆ, அதாவது அவங்க தேசிய அளவுல இருக்கக்கூடிய கட்சிகள் செயல்பாடுகள் என்ன தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்துல மத்திய அரசு வந்து கொண்டு வர நல்ல திட்டங்களாகட்டும், பணிகளாகட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச இதாவும் இருக்கணும். அங்க ம், மேல போனாக்க, நமக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ம், அறிஞர் அண்ணா போனவரு, அங்க பேசம்போது எப்படின்னா, அவர் தமிழ்ல பேசுறாருன்னாரு. தமிழ்ல பேசினாக்க எங்களுக்கு புரியாதுன்னாங்க. ஆனா, அத மொழி மாற்று கருவிகள வச்சு அவங்க வந்து திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க. ம், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வேட்பாளர தேர்ந்தெடுக்கிறோம்னாக்க, ம், விளம்பரத்தினாலேயே தான் வேட்பாளர தேர்ந்தெடுக்கிறோமே ஒழிய, ம், அவர்களுடைய விவரங்கள் எதுவுமே இல்லாம தேர்ந்தெடுக்கிறோம். ம், பின்புலம் என்ன அப்படிங்கிறது இல்லாம இல்ல. கட்சியில வந்து அடிமட்ட தொண்டனும் வந்து மேல எம்பி ஆகலாம், ம், எம்எல்ஏ ஆகலாம், எம்சி ஆகலாம், இல்ல ம், மந்திரி ஆகலாம், மேல் சபை உறுப்பினர் ஆகலாம். எந்த போஸ்டிங்க்கு வேணாலும் வரலாம். ஆனா செயல்பாடு என்ன? ஒரு தொண்டனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுவே இல்ல. எங்கேயாவது போறோம், பார்க்குறோம் அப்படின்னாக்க, ஐயா வந்திருக்காரு, நம்ம ஒரு வணக்கம் வைப்போம் அப்படின்னு வச்சா கூட, ம், "தம்பி யாருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ம், அவங்க அந்த ஒரு கனிவான பார்வையும், தெளிவான நோக்கமும் இல்லாம இப்ப இருக்கு. இது ம், வந்து என்னன்னாக்க, மேலும் மேலும் சிதைந்து போகக்கூடிய நிலைமை தான் இருக்கு. ம், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன? பண்பாடு இல்ல, கலாச்சாரம் இல்ல, மொழி வளர்ச்சி இல்ல, இன வளர்ச்சி, இன ஒற்றுமை இல்ல. எல்லாத்துலயுமே ஒரு வேற்றுமையா இருக்கு. எங்கே செல்கிறது தமிழ்நாடுன்னு தான் இருக்கே ஒழிய, எங்கே வாழ்கிறது தமிழ்நாடு இருக்கிறதே ஒழிய, எங்கே தமிழ், எதிலும் தமிழ்ன்னு இல்ல. எல்லாத்துலயும் வந்து மாற்று மொழி வந்தாச்சு. மாற்று கலாச்சாரம் வந்தாச்சு. கேட்டா அதத்தான் நாங்க மதிப்போம், உங்கள தான் மிதிப்போம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இது என்னைக்கு தான் நம்ம விழிப்புணர்ந்து நிக்க போகுதுன்னு தெரியல. எதிர்கால தமிழகத்துக்கு பலமான ஒரு தலைவரும், வலிமையான ஒரு தமிழகமும் இருக்கணும்னாக்க, நீங்க ஒருங்கிணைச்சு நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வாயிலா என்னோட கோரிக்கைய வைக்கிறேன். ஒரு பற்றாளரா இருக்கணும். அதாவது தன்னிலை மறந்த பற்றாளரா இருக்கணும். தனக்கு நம்ம தலைவர் இருந்தாரு. தலைவர் எப்படி இருந்தார்னாக்க, ஒரு சின்ன உதாரணம். அவரோட வாத்தியார்ன்னு ஒரு புக் எழுதியிருந்தாரு. அதுல சொல்லியிருந்தாரு. ஒரு ஊருக்கு போறாரு அவரு. கார்ல தான் பயணம் போனாரு. பிளேன்லலாம் போல. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு, "கார்ல போனா தான் என் அடித்தட்டு மக்களோட நிலைமைகள நான் பார்க்க முடியும்னு" சொன்னாரு. வயக்காட்டுல வேலை செஞ்சிருந்த ஒரு அம்மா வந்து, தலைவர் வந்திருக்காருன்னோனே, "என் ராசா வந்திருக்காரு, மகாராஷ்டிரா" அப்படின்னு சொல்லும்போது, "நல்லா இருக்கியா ராசா?" அப்படின்னு அந்த அம்மா வச்சிருந்த ஒரு அதாவது மதிய உணவு வச்சிருந்தத எடுத்து குடுத்தாங்க. அத சாப்பிட்டு பார்த்து சொன்னாரு, "என்னம்மா இது இப்படி சமையல் பண்ணியிருக்கீங்க?" கேட்டா, "என்ன ராசா பண்றது? ரேஷன் கடைசில இதான் போடுறாங்க" அப்படின்னாங்க. அன்னைக்கு தான் தலைவர் போனோனே தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்த உடனே முதல் கையெழுத்தா போட்டாரு. "முதியோர்களுக்கு உதவித்தொகை குடுக்கணும் நானு" அப்படின்னு சொல்லி போட்டு உடனே ஒரே கையெழுத்துல மாத்தினார் முதியோர்களுக்கு உதவித்தொகை. இன்னைக்கு அந்த முதியோர்களுக்கு உதவித்தொகை எல்லாம் கிடையாது. வயசாகி போச்சா, எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களால முடிஞ்சா 2000, 5000, 2000, 3000 குடுங்க. இல்லையா அவங்கள கருணை அடிப்படையில கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதாபிமானம் இல்லாம இல்லாம பேசுறாங்க. இது நாடா? இல்லை எந்த வகையில இருக்கு? எங்களுக்கு தேவை ஒரு தலைமை தேவை. ஒற்றை ம், தலைமை தேவை. அதுவும் வந்து ஆண்ட அதுவும் வந்து நல்ல படித்த, பண்பாளரா இருக்கக்கூடிய, ஒரு நெறியாளரா இருக்கக்கூடிய, ஒரு சீர்திருத்தவாதியா இருக்கக்கூடிய, கொள்கைகளை மதிக்கக்கூடிய தலைவர் வழியில் வந்த தலைமை தான் வேண்டும். அந்த தலைமை மிகவும் விரைவில் நடக்கும். இன்னைக்கு என்னமோ சின்னத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ நடத்தலாம் பார்க்குறாங்க. சின்னங்கள் மாறலாம், ஆனால் காட்சிகள் மாறலாம், கருத்துக்கள் மாறலாம். ஆனால் தொண்டன் மனதில் என்றும் மாறாது. தலைமையின் பாச உணர்வு. இன்னைக்கும் நாங்க வந்து காலையில விழிக்கிறதும் தலைவரின் முகம்தான். காலையில் காலையில காலையில எந்திரிச்சு முழிக்கிறதே தலைவர் மூஞ்சில தான் முழிக்கிறோம். காலையில எந்திரிச்சு கேட்கிற சுப்ரபாதமே தலைவரோட பாட்ட தான் கேட்கிறோம். அந்த ஒரு உணர்வோடு இருக்கிறதுனால எங்களுக்கு தேவை அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஒவ்வொரு வாரியத்திலையும் ஒவ்வொரு வாரியமா கொடுங்க. ஒவ்வொரு நகர பிரிங்க. ஒரு தொழில் அடிப்படையில வாரியமா பிரிங்க. அந்த மாதிரி பிரிச்சீங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள் எங்கெங்கேயோ இருக்கிறவங்கலாம் ஒன்று கூடுவார்கள். வென்று காட்டுவோம் நாம் தமிழகத்தைன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி. ஆ, என்னுடைய நான் வந்து அம்மா அம்மா இருக்கு சொல்லவே வந்து கிளைக்கழக பொருளாளர் இளைஞர் பாசறை செயலாளராக இருந்தேன். ஆ, இப்ப பாத்தீங்கன்னா இரட்டை தலைமை வந்து சரியில்லை. ஆ, எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ
ஓபிஎஸ் உடைய ஆள் வந்து தொகுதியில நிக்க வச்சா இபிஎஸ் ஆள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இபிஎஸ் ஆளை நிக்க வச்சு ஓபிஎஸ் ஆள் நிக்க மாட்டேன் வேலை செய்ய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம அதிமுகவை வந்து தூத்ததுக்கு காரணமே. உங்களுக்கு நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து நீங்க எம்பியா இருந்தீங்க. அவங்க வந்து கூப்பிட்டு உங்களுக்கு பதவி கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து நல்ல பேர் எடுத்ததுனாலதான் உங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயக்குமாரை கூப்பிடுறாங்க. ஜெயக்குமார் வந்து அவங்க பையனுக்கு ஜெயவர்தனுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குறாரு. ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பையனுக்கு சீட்டு வாங்குறாரு. அவங்க குடும்ப அரசியல். நம்ம வந்து மத்த ஸ்டாலினை சொல்லிட்டு இருந்தோம், கலைஞரை சொல்லிட்டு இருந்தோம் குடும்ப அரசியல். இப்ப பாத்தீங்கன்னா அம்மா காலத்திலேயே யாரும் வந்து குடும்ப அரசியல் பண்ணல. எம்ஜிஆர் காலத்திலே யாரும் குடும்ப அரசியல் பண்ணல. அந்த இதுக்காக இப்ப வந்து ஒற்றை தலைமை வேணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். உங்ககிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நீங்க வந்து முன்னிறுத்தி ஒற்றை தலைமையை உங்களால் முடிந்த அளவு கொண்டு வந்தீங்கன்னா அதிமுக கண்டிப்பாக இன்னொரு முறையும் ஆட்சி அமைக்கும் என்று எம்ஜிஆர் கண்ட கனவும் அம்மா கண்ட கனவும் 100 ஆண்டு ஆட்சி அமைக்க கட்சியும் எல்லாமே வந்து வென்றெடுப்போம் என்றதை நான் இந்த நேரத்துல வேண்டிக் கொள்வேன். உங்ககிட்ட நீங்க வந்து அதிமுகவை வந்து ஒருங்கிணைக்கணும்னு நீங்க பாடுபடுறீங்க. அதனால வந்து உங்க பின்னால வந்து நாங்க வந்து இளைஞர்களும் சரி, இன்னும் தெரியாத பாமர மக்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பின்னால வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் ஓட உங்க பின்னால வந்து அணிதிரளுவோன்றத இந்த நேரத்துல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே சார். அதாவது ஒரு பஸ்ல ஒரு வேலையா போயிட்டு இருக்கையில கூட இந்த ஜூம்ல கலந்துக்கிட்டு நீங்க இதுல பேசணும் அப்படின்னு பாருங்க. அதுதான் அந்த கட்சி மேல இருக்கிற ஆர்வம். ஒரு பொறுப்பாளரா இருந்தும் நீங்க வந்து இல்ல அதாவது நம்முடைய பதவிகளை விட நல்லா இருக்கணும், தொண்டர்கள் மூலமாகத்தான் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற உங்களை போன்றவர்கள் அடுத்து வந்து நிச்சயமா வெற்றி பெறும். நம்ம வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 1000 அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றினாலே நிச்சயமா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறலாம், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம். அதற்கு முன்பாகவே ஒற்றை தலைமையை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச் செயலாளர் என்கிற அந்த பதவியை நம்ம உருவாக்கி தேர்ந்தெடுக்கலாம். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். சார், நான் உங்களோட ஜூம் மீட்டிங் ஒரு 4-5 மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஆனா நான் தொடர்ந்து வலியுறுத்துற ஒரே கருத்து, அதை நமக்கு ஒற்றை தலைமை, ஒரு பொதுச் செயலாளர் வேண்டும். அதுவும் நீங்க பல முறை வலியுறுத்தினது மாதிரி தொண்டர்கள் கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைமை தான் சார் வேணும். அதான் சார் நான் ஒவ்வொரு முறையும் சொல்றேன். இப்ப நான் சொல்றத நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அதுக்கு தகுதியான ஆளு நீங்களும் கூட தான் சார். அவங்க பெட்டி வச்சா கண்டிப்பா நம்மளும் வைக்கணும் சார் பெட்டி. அவங்க அதுக்கு மேல பெட்டி பெட்டியா கொடுத்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல சார். நம்ம பெட்டி வைக்கணும் சார், பெட்டி தான் வைக்கணும். அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு 4 பேரு தேர்ந்தெடுக்கிற பதவி இல்ல பொதுச் செயலாளர் பதவிங்கிறது. பெட்டி வச்சு அடிப்படை தொண்டர்களால், அப்படித்தான் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பைலாவில் இருக்கு. அதைத்தான் சார் பின்பற்றணும். இவங்க நேத்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த அம்மா வச்சுக்கிட்டு 4 பேரை ரூமுக்குள்ள வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ற பதவி இல்ல இது. கண்டிப்பா பெட்டி தான் வைக்கணும். பெட்டி நம்மளும் வைப்போம் சார். அதுல உங்களுக்கு வாக்களிப்போம் சார். எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு சார். நீங்க இதே மாதிரி முன்னெடுத்துட்டு போங்க சார் உங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலா பொதுச் செயலகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி, இபிஎஸ் ஓபிஎஸ் அந்த அணிகள் இணைஞ்ச போதும் சரி, தொடர்ச்சியா இந்த 5-6 ஆண்டு காலமா தொண்டர்கள் தான் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கணுங்கிறத வலியுறுத்துறோம். அதிமுக பைலால என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல, இபிஎஸ் ஓபிஎஸ்க்கே தெரியல. நான் தான் வந்து இல்லப்ப, ஏன்னா ஜார்ஜ் அணிகள் அப்ப எனக்கு அப்ப 27 வயசு. அந்த அணி இணைப்ப நான் அதுல வந்து ஒருங்கிணைச்சு பணியாற்றி இருக்கிறேன். அப்ப எனக்கு தெரியும். அதனாலதான் இல்ல, தலைமை என்பது தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும், நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம இந்த 3-4 ஆண்டு காலத்துல நம்ம என்ன சாதிச்சிருக்கிறோம்னா, ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் எனக்கு உரிமை இருக்கு,
என்னுடைய தலைமையை, என் கட்சிக்கான தலைமையை தேர்ந்தெடுப்பது என்னுடைய உரிமை. அது அமித்ஷா நியமிக்க முடியாது, பாரதிய ஜனதா கட்சி நியமிக்க முடியாது. இல்லை இவங்க ஒரு 5 பேர் உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து பேசி இவங்களுக்குள்ள பாகம் பிரிச்சுக்க முடியாது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் எங்களுக்கு இந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உரிமை. அந்த உரிமையை பறிகொடுக்க கூடாது. அதை இவர்கள் பிஜேபி மூலமாக பறித்தெடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நம்ம சாதிச்சிருக்கிறோம். அடுத்து எல்லோரையும் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக தொண்டர்கள்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மேல்மட்ட அளவுல எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள்னு. அது இல்ல, அப்படி இல்ல சார். 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட எக்கு கோட்டை இது. அப்ப நம்ம செய்யற இன்னொரு இது என்னன்னா, ஏன் இந்த ஜூம் மூலமா எல்லாரையும் பேச வைக்கிறோம், நீங்க பேசுங்கன்னு சொல்றோம்னா, இப்ப நீங்க பேசுறீங்கன்னா இந்த கருத்தை உங்க பகுதியில் இருக்கிற ஒரு 1000 பேருக்கு நீங்க எடுத்து சொல்லுவீங்க. அது மாதிரி ஒவ்வொருவரையும் இது வரைக்கும் ஒரு தமிழ் பேசல சொன்னாரு, இது வரைக்கும் 8000 பேர் 10,000 பேர் இதுல பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 10,000 பேரும் ஆளுக்கு ஒரு 1000 பேர்கிட்ட இந்த கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வலிமைமிக்க கட்சியா அதிமுக உருவாகும். அதே போல இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை கையில வச்சுக்கிட்டு அதிமுக தலைமையை பிடிச்சிடலாம், இவங்களுக்குள்ள பங்கீடு செய்துக்கலாம் அப்படிங்கிறது நடக்காது. அதுக்காகத்தான் நம்ம தொண்டர்களை பேச வைக்கிறோம். ஒற்றை தலைமையை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கிற தலைமையை நம்ம உருவாக்கிடலாம். ஆனா அதுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 அதிமுக தொண்டர்களை நம்ம ஒருங்கிணைக்கிற பணியை தான் நம்ம இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். சரி, சின்னம்மா ஆதரவாளர் ஒண்ணு இப்படின்னு சொல்லி பல பிரிவா போயிருச்சு. உதாரணத்துக்கு மேலூர் தொகுதி தொடர்ந்து 20 வருஷமா அதிமுக கோட்டையா தான் இருக்கு. அந்த மேலூர் தொகுதி பக்கத்துல நான் மதுரை கிழக்கு தொகுதி, அது மேற்கு தொகுதி. இன்னைக்கு அங்கேயே இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் மொத்தமா திமுக கோட்டையா அவங்க மாத்திட்டாங்க. 20 வருஷமா ஆர் சாமி அவர் அந்த கோட்டையா 20 வருஷமா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடி உள்ள காங்கிரஸ் இருந்தாங்க, அதை மாத்தி அத ஏடிஎம்கே கோட்டையா கொண்டு வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. இப்ப என்ன கவுன்சிலர்ல ஒரே ஒரு அதிமுக வேட்பாளர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அமமுக வேட்பாளர் ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு. அத்தனை வேட்பாளரும் திமுக வேட்பாளரும் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம கட்சி ரொம்ப அழிவு நோக்கி கீழே போய்கிட்டே இருக்கு. அதனால அவங்க மீட்டிங் எல்லாம் பார்ப்பேன் அடிக்கடி, முடிவு எடுப்பாண்டு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி நம்ம கிராமத்துல லோக்கல்ல எங்கெல்லாம் நம்ம தொண்டன் பேசுற யாரும் தொண்டன் ஊராட்சி செயலாளர் சொல்றதே கிளை செயலர் கேட்க மாட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அந்த இதுல ஏன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் சார். அந்த கட்சி அதிமுக சின்ன வயசுல இருந்து நான் எனக்கு ஓட்டு போறதுக்கு முன்னாடில இருந்தே நான் கட்சிக்காண்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்ன வயசாச்சு தம்பி உங்களுக்கு? எனக்கு கரெக்டாப்பா சார் 28 வயசு. 27 வயசா? 28 வயசு ஸ்டார்ட் ஆகுது சார். 28. சரி சரி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ கிறிஸ்டி சார். சரி சரி சரி. ரைட். நல்லா கொஞ்சம் அதாவது இந்த மாதிரியான இளைஞர்கள் நிறைய நம்ம இன்னும் சொல்ல போனா இந்த பதவிங்கிறது ஒரு 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும். 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள கீழே நீங்க அந்த பொறுப்புகளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அப்பதான் கட்சி இன்னொரு 40-50 வயதுக்கு படிங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை இளைஞரணியில போடும் பொழுது எனக்கு 22 வயசு, என்ன எம்எல்ஏ ஆக்குற பொழுது எனக்கு 24 வயசு, எம்பி ஆக்குற பொழுது பார்த்தீங்கன்னா 27 வயசு. அப்ப அதனாலதான் இன்னைக்கும் நம்ம இன்னைக்கு புரட்சி தலைவர் மறைந்து 35 ஆண்டு காலம் ஆனா கூட நம்ம அவரது பெயரையும் இந்த இயக்கத்தையும் நம்ம தாங்கி பிடிக்கிறோம். இளைஞர்களை நம்ம முன்னுக்கு கொண்டு வந்தோம்னா தான் இந்த கட்சி இன்னொரு 50 வருஷத்துக்கு வலிமையா நிக்கும். அதை நம்ம செய்வோம். வேலூர் ஆற்காடு தொகுதியை விஜயகுமார் பேசுறேன். ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். சொல்லுங்க. நம்ம அதாவது நீங்க தலைவர் காலத்து அரசியல்வாதி. அதிமுகல உட்கட்சி தேர்தல் நடக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எங்க யூனியன் நீயம்பாடி யூனியன் ஆற்காடு தொகுதிக்கு உட்பட்ட இந்த கட்டிப்பாடி யூனியன் பாத்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலமாக இருக்கும். அந்த அளவுக்கு கழகத்தினுடைய தொண்டர்கள்
அந்த கிளை கழகத்துல இருக்கக்கூடிய மேலமைப்பு பிரதிநிதி வரையிலும் வாங்கறதுக்காக போட்டி போட்டுக்கின்னு வந்து அந்த கிளை அந்த உட்கட்சி தேர்தல்ல கலந்துப்பாங்க. ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை எடுத்து அதுல எல்லாத்தையும் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த உட்கட்சி தேர்தல்ல யாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே எடுத்துக்கல. இருக்கிறவங்களை அப்படியே போடுங்க அப்படின்னாங்க. அதுக்கும் ஃபில்அப் பண்ணி ஃபார்ம் கொடுக்கறதுக்கு வந்து ஆள் இல்லாம போயிட்டுது. இது எதுக்கு நான் சொல்றேன்னாக்கா, அடிப்படையில அதிமுக வந்து நாம ஒருங்கிணைக்கணும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நீங்க அதுக்கான பெருமுயற்சி எடுக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கல. ஒருத்தர் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் இங்க சென்னையில உட்காந்து யாருக்கு எம்பி பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப கேலி கூத்தாவும் இருக்குது. இவரு கிராமமா போவேன்னு வேற சொல்றாரு. எப்படி நான் வந்து கிராமமா இவரால போக முடியும்? தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு 1000க்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள் இருக்குது. ஒரு ஒன்றியத்துக்கு குறைஞ்சபட்சம் 24ல இருந்து 40 ஊராட்சிகள் இருக்குது. இவர் இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போவார். ஒரு நாளைக்கு 10 கிராமம் இல்ல 20 கிராமம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றியம் போட்டா கூட இவர் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த பயணத்தை முடிக்கிறதுக்கு வந்து 5 வருஷம் ஆகுமோ 6 வருஷம் ஆகுமோ தெரியாது. அதிமுக இருந்த பேச்சாளர்களையும் செய்தி தொடர்பாளர்களையும் இவங்களை எல்லாம் வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்க யாரையும் சந்திக்க கூடாதுன்ட்டு இவர் மட்டும் கிராமமா சந்திக்கிறேன்னு சொல்ற இந்த இது சூழ்ச்சியா இல்ல அவர் மட்டுமே வந்து அதிமுகன்ற அந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்துன்னு வரணும்னு பண்றாரா? கட்சி வந்து செதறின்னு இருக்குது. நான் சொல்லுவாங்க காலத்தே பயிர் செய் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏற்கனவே நாம வந்து கட்சியை ஒருங்கிணைக்கிறது ஆல்ரெடி நம்ம லேட் ஆயிட்டோம். ஒரு தடவை நம்ம ஆட்சியை வந்து திமுக கையில பறி கொடுத்துட்டோம். அடுத்த தேர்தலுக்குள்ள நாம வந்து சரி பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாம அவங்க வந்து பதவியை பங்கு போட்டுக்கிறதுல இருக்கிறாங்களே தவிர, ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க கனியம்பாடி நான் அடிப்படை அரசியல் தான் பேசுறேன். கிளை கழகத்தை தான் பேசுறேன். நமக்கு மாநில அரசியலோ மாவட்ட அரசியலோ பேசுற அளவுக்கு நமக்கு வந்து தகுதியும் கிடையாது, அதுக்கான அனுபவமும் கிடையாது. ஒரு எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன 5 வருஷத்துக்கு முன்ன போன உள்ளாட்சி தேர்தல் இப்ப நடந்த சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலை தவிர்த்து அதுக்கு முன்ன நடந்த உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான முக்கியஸ்தர்கள் ஊருக்கு வந்து மேட்டுக்குடிகள் பெருந்தனக்காரர்கள் இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் ஒரு 10-15 பேர் ஒவ்வொருத்தரும் வந்து குறைந்தது வந்து 400ல இருந்து 500 ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றவர்கள் அல்லது வந்து மக்கள் மத்தியில வந்து விலாசம் பெற்றவர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமை உங்க பார்வைக்கு எடுத்துன்னு வரணுன்றதுக்காக வேண்டியது நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 பேர் 15 பேர்ல 2-3 பேர் போயிட்டு பிஜேபியில சேர்ந்துட்டான். 2-3 பேர் வந்து ஜாதி கட்சின்னு சொல்லக்கூடிய ஜாதி கட்சிகள்ல பிரிச்சு போயிட்டாங்க. இன்னொரு 2 பேர் பாத்தீங்கன்னாக்கா டிடிவி தினகரனுடைய கட்சிக்கு போயிட்டாங்க. இப்படி கட்சி செதறிக்கினே இருக்குது. தினம் தொண்டர்கள் அவங்களுடைய நம்பிக்கையை இழந்து அவங்க வந்து எங்க போனா நமக்கு வந்து மரியாதை இருக்கும், எங்க போனா ஊர்ல கௌரவம் இருக்கும், எங்க போனா தன்னை காப்பாத்தி கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஈவன் நான் சொல்றேன் இவங்க எல்லாம் 100% வந்து தலைவர் மேலையும் அம்மா மேலையும் மிக விசுவாசமாக அதிமுக கட்சி மேல விசுவாசமா இருக்கிறவங்க தான். ஆனா மனசு விட்டு போறாங்க. இது ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருக்குது. இந்த அவல நிலை எப்ப மாறும்னுட்டு நாங்க வந்து ரொம்ப ஏங்கிட்டு இதை என்னால வந்து என்னுடைய எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியுதே தவிர இது தலைமையில எப்படி இது மாறும், எப்படி தலைமை வரும், எப்படி அதிமுக காப்பாற்றப்படும் எங்களுக்கு தெரியல. இல்ல நிச்சயமா நம்ம அதிமுகவை காப்பாத்திடுவோம். நமக்கு வேணுங்கிறது என்னன்னா இப்ப நம்ம திரட்டிக்கிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 10 லட்சம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்கிறோம். அதுல ஒரு தொகுதிக்குன்னு நம்ம போகும் பொழுது ஒரு 1000 அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கிற அளவுல நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அதை நிச்சயமா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயோ அல்ல அடுத்த வருடம் முன்போ நம்ம பண்ணிடுவோம். அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு நாளைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதின்னு வச்சா கூட 234 தொகுதி 234 நாள் அந்த 365 நாள்ல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாள் நம்ம பயணிக்கிற வகையில நம்ம அடுத்த ஆண்டுக்கு நம்ம திட்டமிடுவோம். அது பிராக்டிகலா இருக்கும். ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் 2 அல்லது 3 இடத்துல கூட்டம் போட்டு இப்ப நீங்க பேசுறீங்கன்னா உங்களை முழுமையா பேச விடணும். சும்மா வர்றவங்களை அப்படியே கட் பண்ணி நான் நினைக்கிறத மட்டும் சொல்லிட்டு போனோம்னா அது இருக்காது. ஒரு கட்சிக்காரங்க கருத்து கேட்கறதுன்னா அவங்கள முழுமையா அந்த கருத்தை சொல்ல விடணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேவையான இடங்கள்ல நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அது மாதிரி நம்ம செய்வோம். நிச்சயமா
ஒரு தொகுதிக்கு 1000 பேரை திரட்டுற பணியில தான் இருக்கிறோம். நீங்களும் எல்லாரும் அங்கங்க அதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த நிகழ்ச்சிகள்லயே பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் வருகிற பொழுது எப்படி அந்த ஒரு அடிப்படை கட்டமைப்புல இருக்கக்கூடிய கிளை அளவுல இருக்கக்கூடியவங்க, அந்த மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் இருக்கக்கூடியவங்க வந்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்யறாங்க. நீங்க இதையெல்லாம் அப்படியே எடிட் பண்ணி உங்க பகுதிகளில் அனுப்பும் பொழுது இன்னும் இருக்கிற எல்லா அதிமுக தொண்டர்களும் முன் வருவாங்க. அப்படி வருகிற பொழுது நம்ம இதை தயார்படுத்திக்கலாம். நம்ம அப்படி தயார்படுத்திக்கிட்ட பொழுது, ஏன்னா நான் எதுக்கு கொஞ்சம் அப்படி இதெல்லாம் அடிமட்டத்தை நம்ம கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த தினகரனை நம்பி நிறைய பேர் போறாங்க. இந்த பொறுப்புக்கு வந்துடலாம், அந்த பொறுப்புக்கு வந்துடலாம், எம்எல்ஏ ஆயிரலாம், அதாயிரலாம், இதாயிரலான்னு அவன் நிறைய கடன் வாங்கி செலவு பண்ணி பல பேர் நொடிச்சு போயிட்டாங்க. அதே போல இபிஎஸ் ஓபிஎஸ் இதுல உண்மையான கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஜாதிக்காரன், சொந்தக்காரன் அல்லது அவங்க கமிஷன் ஏஜென்ட்ஸுங்க, கான்ட்ராக்டர்ஸ் அப்படி ஒரு குரூப்பா பிரிச்சிடுறாங்க. அப்ப புறக்கணிக்கப்படுகிற பொழுது நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற மக்களோடு அவங்க பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. அது எந்த அடையாளமாக இருந்தாலும் என்றென்றும் அவர்கள் அதிமுக மேல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது, அம்மா மீது விசுவாசம் கொண்டவர்கள் தான். இந்த எல்லாரையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு அந்தந்த பகுதிகளுக்கு நம்ம செல்லுகிற பொழுது அதை அடையாளப்படுத்துற வேலையை தான் நம்ம செய்யறோம். நம்ம நிச்சயமா அதுல வெற்றி பெறுவோம். இன்னும் ஒரு சின்ன அனுமதி தான். அடுத்த ஜூம் மீட்டிங்ல நாங்க வரும்போது, ஏன்னா எங்க பகுதியில, கிராம பகுதியில இருக்கிறவங்க உங்களை வந்து சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க கையில இன்டர்நெட் கிடையாது, வந்து டச் போன் கிடையாது, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவங்களையும் 2-3 பேரை வந்து யார் விருப்பப்படுறாங்களோ அதிகப்படியா இருந்தா கூட அவங்கள வந்து இந்த ஐடியிலேயே பேச வைக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. அப்ப நீங்க பேசுறீங்க, நான் எங்களுக்கு அலுவலகமே இருக்கு எங்க யூனியன்ல. அதான் சொல்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்களோ அங்க 5 பேரோ 10 பேரோ வர சொல்லி அவங்கள பேச சொல்லுங்க. எல்லாரையும் பேச சொல்லுங்க, எல்லாரையும் கேட்கலாம். நம்ம யாரையும் பேசுறத நம்ம தடுக்கிறதே கிடையாது. நிறைய பேர் பேசணும். அதிமுக தொண்டர்கள் எதுவுமே பேசாம தலையாட்டி பொம்மை மாதிரி மேல இருந்து சொல்றத கேட்டு போவாங்க அப்படிங்கிற கலாச்சாரத்தையே நம்ம மாற்றணும். அதிமுக தொண்டர்கள் அகில இந்திய அரசியல், அகில உலக அரசியல், ஒரு நல்ல ஆராய்ந்து தெளிவான அரசியல் பேசக்கூடியவங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவங்கள வலிமையா கட்டமைக்கணும். எவ்வளவு பேர் வேணாலும் நீங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க, அவங்கள பேச சொல்லுங்க, நம்ம பேசி கேட்போம். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.